கொங்கு நாட்டினுடைய உடமலைப்பேட்டையில் நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டமா இல்லை சென்னை மெரினா கடற்கரையில் நடக்கின்ற அரசு அமைக்கும் கூட்டமா என்று நினைத்து பார்க்கின்றேன். நம்முடைய கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையினுடைய மாவட்ட மாநில ஒன்றிய தலைவர் செயலாளர் உள்பட இங்கே முன்னாலே அமர்ந்திருக்கின்ற கொங்கு நாட்டுக்கு சொந்தக்காரர்களான ஆண் பெண் பிள்ளையோர்கள் அனைவரும் சொந்தக்காரர்களாக ஒட்டுமொத்தமாக நம்முடைய கொங்கு நாட்டுக்காக கொங்கு நாட்டிலே வாழுகின்ற அனைத்து சமுதாய மக்களுக்காக கொங்கு நாட்டிலே அடிப்படை வசதிகளை பெருக்க வேண்டும் என்பதற்காக கொங்கு நாட்டிலே கிடப்பிலே போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக 60 ஆண்டு காலமாக ஆண்ட ஆட்சிகள் எல்லாம் டெல்லியிலும் சென்னையிலும் உட்கார்ந்து கொண்டு இங்க மேற்கு பகுதியில் இருக்கின்ற கொங்கு நாட்டை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவேதான் கொங்கு நாட்டுக்கென்று கொங்கு நாட்டிலே 10 மாவட்டங்களை உள்ளடங்கிய கொங்கு நாட்டுக்கென்று ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கின்றோம். இது கொங்கு நாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சி. ஆகவே கொங்கு நாட்டிலே வாழுகின்ற அனைத்து சமுதாய மக்களுக்குமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. ஆகவே கொங்கு நாட்டு பகுதியை நாம் முன்னேற்ற வேண்டும். கொங்கு நாட்டிலே கிடப்பிலே போடப்பட்ட திட்டங்கள், கிடப்பிலே அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை ஆரம்பித்திருக்கிறோம். நம்மளுடைய கட்சியின் சார்பிலே முதல்ல தேர்தலிலே போட்டியிடுவேன் என்று நாம் எல்லாம் சொன்ன பொழுது நகைத்தார்கள், அதை கேவலமாக நினைத்தார்கள். கொஞ்சம் 10 நாள் ஆனோன்னு இன்னும் இவங்களும் கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க போல் இருக்குது அப்படின்னாங்க. முதல்ல சிரிச்சாங்க. ஒரு 10 நாள் ஆனோன்னு எங்க இவங்களும் கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க போல் இருக்குது அப்படின்னாங்க. இப்ப இந்த 4 நாளா என்ன பேசுறாங்க, நம்ம ஜெயிச்சிருவாங்க போல் இருக்குதுங்கிறாங்க. ஆனால் நாம வெற்றி பெறுவது உறுதியாக்கப்பட்ட பிறகுதான் நம்மளுக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்மளுக்கு இங்கே ஆளுங்கட்சியினர் பல்வேறு தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த ஆவரங்காட்டு சலசலப்புக்கு இந்த நரி ஒண்ணு அஞ்சாதையா. காவல்துறை அதிகாரிகளையும் நண்பர்களையும் கேட்டுக் கொள்கின்றேன், நீங்கள் தேர்தல் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதிலே நாங்கள் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆளுங்கட்சியின் தூண்டுதல் பேரிலே எங்களுக்கு துன்புறுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே நாங்கள் நிச்சயமாக உங்கள் தேர்தலுடைய விதிமுறைகளை மீறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதலினால் அவர்கள் 10-40 வரையிலும் பேசுகிறார்கள். அவர்களை போலீஸ் பாதுகாப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல இடத்திலே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நம்மளுடைய மீட்டிங்களை 10 மணிக்கு முடிக்க வேண்டும்.